ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இப்படி ரவுண்டாக இருக்கிற கேக்கை இந்த மாதிரி ஹார்ட் டிசைனில் சூப்பராக மாற்ற போகிறோம். கேக் பேக் பண்ணுறதுல இருந்து வட்டமாக இருக்கிற கேக்கை எப்படி ஹார்ட்டாக மாற்றுறதுன்னு முதற்கொண்டு எல்லாமே சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதலாவதாக கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறோம். அதுக்கு சீனி, பட்டர், கோதுமை மா, முட்டை இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் 250 கிராம் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த வீடியோவில் கேக் பண்ணுறதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பட்டர் கேக் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை இந்த வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு 250 கிராம் பட்டரை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் செஞ்சேன். பீட்டர் வச்சு செஞ்சா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ இதுல சுகர் ஆட் பண்ணிக்கல போறோம். சுகர் ஒரு 250 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ அதையும் ஆட் பண்ணி இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் இப்போ பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளவு நல்லா பீட் ஆகி வந்திருக்கு பாருங்க. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் ஒயிட்டா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 250 கிராம் பட்டர் போட்டோம் இல்ல, அதனால 5 முட்டை சேர்த்துக்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தா டைரக்டா முட்டைய பேட்டருக்குள்ள போடாம ஒரு கப்ல முட்டையை உடைச்சு பாருங்க. ஏன்னா சில முட்டைகள் உள்ள அவிஞ்சிருக்கும். அதனால வேறொரு பாத்திரத்துல உடைச்சு பார்த்துட்டு பேட்டருக்குள்ள சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல கோதுமை மாவு சேர்த்துக்க போறோம். மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கோதுமை மாவுல 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இத ஒரு ஸ்பூனா உள்ள போட்டு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கோதுமை மாவு 250 கிராம் எடுத்துக்கணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணி இந்த மாதிரி 250 கிராமையும் ஃபுல்லா போட்டு பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 2 மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ இது லைட்டா ஒரு மிக்ஸ் கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடும். இதை இந்த மாதிரி ஒரு கேக் தட்டிக்கு மாத்தி எடுத்துக்குவோம். இப்போ இதை ஓவன்ல போட்டு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இதை நாங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டோம். நான் 30 மினிட்ஸ் கிட்ட போட்டிருந்தேன். அதனால மேலே லைட்டாக கரிஞ்ச மாதிரி இருக்கு. நீங்கள் கரெக்டாக 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனாலும் இந்த மேலால் இருக்கிறது எக்ஸஸ் தான். அதெல்லாம் கேக் ஐசிங் பண்ணும்போது வெட்டி எடுத்துடுவோம். ஸோ பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். அடுத்தது நாங்கள் கேக்குக்கான ஐசிங்கை பண்ணிட்டு வரலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ட்ரையா இருக்கணும். இதுல 150 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரை ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க பீட்டர்ல பீட் பண்றீங்கடா ஒரு 5 மினிட்ஸ்ல பீட் ஆயிடும். அந்த பட்டர்ட எல்லோனஸ் கொஞ்சமா குறைஞ்சி கொஞ்சம் ஒயிட்டா வரும்போது அதுல ஐசிங் சுகர் ஆட் பண்ணி கொள்ளணும். நான் இன்னைக்கு 150 கிராம் பட்டருக்கு 300 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராத்தையும் ஒரே அடியா போட்டு பீட் பண்ண கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் உள்ள சேர்த்து ஒரு நிமிஷம் பீட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பூன் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 300 கிராத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணினா கட்டிகள் இல்லாம ஸ்மூத்தா பெர்ஃபெக்ட் ஐசிங் ரெடி ஆகி வந்துடும். இந்த மாதிரி திக்கா வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பதம் பார்க்க தெரியாதுன்னா 300 கிராம் ஐசிங் சுகர் கரெக்டா இருக்கும். இப்போ நாங்க ரவுண்டா இருக்கிற கேக்கை இப்படி ஹார்ட்டா மாத்துறதுண்டு க்ரம் கோட் போட்டுட்டு பார்க்க போறோம். அதுக்கு முதலாவதா இந்த கேக்கை நீட்டா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி மேலாப்புல கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது எங்களுக்கு தேவைப்பட போறது இல்லை. அதை வெட்டும் போது ஷேப் மாறாம பார்த்து வெட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு எந்த டூல்ஸும் யூஸ் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் கத்தியை வச்சு தான் இந்த ரவுண்ட் கேக்கை ஹார்ட் டிசைனா மாத்த போறேன். இப்போ இந்த மாதிரி கேக்க சரிசமமா 2 துண்டா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஐசிங் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு முதலாவதா சுகர் சிரப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை லேயர் எடுக்கிறோமோ அத்தனை லேயருக்கும் சுகர் சிரப் கண்டிப்பா ஆட் பண்ணணும். சுகர் சிரப் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு கரண்டி சுகருக்கு 3 கரண்டி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டோம்னா சிம்பிளா ரெடி ஆயிடும். இதை விட பெர்ஃபெக்ட்டா கூட செய்யலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பை இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலால ஒரு லேயர் ஐசிங் பண்ணி எடுத்துக்க போறோம். அப்ப கேக் கட் பண்ணும்போது சென்டர்ல ஐசிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தின் லேயர் ஐசிங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாங்க வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா கேக்கோட மத்த பீஸ், அதை இந்த மாதிரி மேலால வச்சு முன்ன பண்ண மாதிரியே சுகர் சிரப் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலால க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போறோம். க்ரம் கோட்னா ஷார்ட்டா சொல்றேன் பிகினர்ஸ்க்காக. கேக்குக்கு மெயினா ஐசிங் பண்றதுக்கு முன்னால
இந்த மாதிரி தின் லேயராக ஐசிங்கை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சைட்லேயும் மேலாப்லையும் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா தின் லேயராக ஒரு ஐசிங்கை பண்ணி எடுத்துக்கிட்டு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டா க்ரம் கோட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி பண்ணிட்டு நம்ம ஐசிங் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன கேக் துகள்கள் அதெல்லாம் இல்லாமல் கேக் நல்லா செட் ஆகி இருக்கு. ஸோ ஐசிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் மெயின் விஷயத்துக்கே வரோம். இந்த ரவுண்ட் டிசைனில் இருக்கிற கேக் நம்ம ஹார்ட் டிசைனுக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரியே இப்படி 2 சைட்லையும் சமமா கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கேக்கை கட் பண்ண கூடாது, மேலால் லைட்டா அச்சு வைக்கிற மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்குன்னு வி ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கட் பண்ணாத அடுத்த சைடு இருக்குல்ல, இந்த மாதிரி லைட்டா ஐசிங்க தடவி விட்டுட்டு இந்த கட் பண்ண பீஸை எடுத்து அந்த சைடுல ஒட்ட வைக்க போறோம். இந்த மாதிரி 2 சைடையுமே பண்ணி எடுத்தா மேக்ஸிமம் ஹார்ட் டிசைனுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பெர்ஃபெக்டான ஷேப்புக்காக வீடியோல காட்டுற மாதிரியே ஒரு சின்ன ஒரு முக்கோணி ஷேப்ல இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. எக்ஸாக்ட் ஹார்ட் டிசைன் வந்துடும். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ரவுண்ட் டிசைன் கேக்கை ஹார்ட் டிசைன்ல மாத்தி இருக்கும். அதுக்கப்புறமா இதுல மெயின் கோட்டிங் ஐசிங் பண்ணி எடுத்துக்கொண்டோம்னா கேக் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கேக் ஐசிங் பண்ற வீடியோ வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நான் தனி வீடியோ கொண்டு வரேன். அப்போ டாட்டா, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.